ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ணணும். அதுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். இதில் 1 டம்ளர் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது மக்காச்சோள மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மக்காச்சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இந்த ஆயில் எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான காய், நான் கேரட், பீன்ஸ், பெப்பர், அப்புறம் முட்டைக்கோஸ், வெங்காயம், இந்த காயெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு காயை ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணுங்கள். இப்போ முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிடணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாஸோடைய ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஷீட்டு ரெடி பண்ணலாம். இந்த மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையை இந்த 2 பக்கம் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மந்தமாக ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மந்தமாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3 அட் அ டைமில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன்றுலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வரமாவு தேய்ச்சிக்கோங்க. வரமாவு போடாமல் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு ஷீட்டோட இன்னொரு ஷீட் போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி வரமாவு தேய்ச்சிருங்க. இப்போ ஒன்று மேலே ஒன்று எடுத்து அடுக்கிடலாம். 4 ஷீட் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் 4 பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இதை திருப்பியும் ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணி எடுத்துடலாம். அந்த சப்பாத்தி உருட்டுறதை வச்சு கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உருட்டாதீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் மீடியமாக உருட்டிக்கங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. ரொம்ப பெருசாக உருட்டினாலும் ரொம்ப தின்னாக உருட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி முடித்ததுக்கப்புறம் தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு தோசை சட்டி நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச மாவை போட்டுடலாம். தோசை சட்டியில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுடலாம். 30லேருந்து ஒரு 40 செகண்ட் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான மாதிரி தெரியும். இப்போ திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் விட்டுட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த ஓரங்களை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாவை எண்ணெய் பொரிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் ரோல் பொரிப்போம் இல்லையா, அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி வேறு ஏதாவது டிஷ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொறுமையாக பிரித்து எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக ஷீட் வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா ஷீட்டும் அது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு வச்சு அதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை ஒட்டுறதுக்கு அது தேவைப்படும். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் எடை விட்டு வைங்க. இந்த மாதிரி போடுற அளவுக்கு கொஞ்சம் எடை விட்டு ஸ்டஃபிங் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக உருட்டிடணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. எங்கிட்டுமே லீக்கேஜ் இருக்காத அளவுக்கு பார்த்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி மித்த ஷீட்ஸையும் ரோல் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். மிதமான சூடில் இருக்கப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணுறதுனால இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நல்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமானோடனே எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணுங்கள். சமோசா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு 1 டம்ளர் வந்து தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்கள் தேவைக்களவாக கரெக்டாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு 1 வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு சின்னதாக இருக்க 1 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் மல்லித்தலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட்டு, பீன்ஸு என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிலேயே வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் பச்சை மிளகாயை வந்து உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சிகப்பு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா கலக்கிடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதில் உப்பு மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இல்லாட்டி சமோசா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி 2 பக்கம் வரமாவு டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடணும். ஏன்னா மைதா போடுறதுனால ஒரு அரை மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமோ கண்டிப்பாக வந்து நல்லா ஊறிடணும். 20 நிமிஷம் ஊறினா கூட போதும். நான் இன்றைக்கி 20 நிமிஷம் தான் வந்து மாவை வந்து ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன். இல்லாட்டி மைதா மாவு போடுறதுனால இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வராது. இமீடியட்டாக பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து நீங்கள் மாவு ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கையில் அந்த மாவை கையில் வச்சிங்கனாவே அந்த உருட்டினதை நம்ம கை அந்த சைடு இருக்க கை வந்து வெளியில் தெரியும். இப்போ அந்தளவுக்கு வந்து லேசாக உருட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ தோசை பேனை அடுப்பில் வச்சுட்டு சூடான உடனே நம்ம உருட்டி வச்ச அந்த மாவை வந்து போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போட்டுடணும். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு செவ்வகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கட் பண்ண மாவு வேஸ்ட்டாக போச்சு இல்லையா, அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணணுன்னா நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த தோசை சட்டியில் போடுறதுக்கு முன்னாடி மாவை கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துட்டு கூட தோசை சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். மைதா மாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா செய்கிறப்ப பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணதை அந்த உருளைக்கிழங்க உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த சைடும் மைதா மாவை கொஞ்சம் தேய்ச்சி அப்படியே ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருவோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வந்து வச்சுருந்துட்டு திருப்பி இன்னொரு தடவை நான் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணோன்னா நல்ல கிறிஸ்பியாக ஹோட்டலில் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 2 தடவை ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்காது அப்படின்னா ஃபஸ்ட் டைமே நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே சமோசா செய்கிறப்போ இந்த மாதிரி 2 டைம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் நான் எடுப்பேன். ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் வச்சுருந்துட்டு திருப்பியும் வந்து அந்த சூடாக இருக்க எண்ணெயிலேயே உள்ளே போட்டிங்கன்னா நம்ம நல்ல கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். ஏன் இந்த மாதிரி 2 தடவை ஃப்ரை பண்ணுறோன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சமோசா வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.